பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புனித வெள்ளி என்கிற ஒரு விசேஷித்த நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்க வருடத்திற்கு ஒரு முறை இந்த வெள்ளிக்கிழமை என்னைக்கு வரும் என்று சொல்லி நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. தினந்தோறும் அவருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதை தியானிக்கும் பொழுதுதான் நம்முடைய தவறுகளை தினம் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். தினம் புதிதாய் மாற முடியும். தினம் புதிய கிருபைகளை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஆனபடியினாலே தினந்தோறும் சிலுவை பாடுகளை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போக கூடாது என்பதுதான் சத்ருவினுடைய நோக்கமாயிருந்தது. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொன்னார், சத்ருவை பார்த்து, பிசாசை பார்த்து சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்ன நாள் முதற்கொண்டு சத்ருவுக்கு தெரியும் தன்னுடைய முடிவு ஒரு நாள் பொல்லாத முடிவாய் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அன்றைய நாள் முதற்கொண்டு பிசாசுக்கு தெரியும் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பலியாகி ஜீவனை ஜனங்களுக்காக கொடுத்தாரே, ஆனால் ஜனங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்படுவார்கள், ஜனங்கள் வெளிச்சத்திற்குள் நடந்து செல்வார்கள், ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாவார்கள், தான் தோற்று போவோம், தன்னுடைய பிடியிலிருந்து தன்னுடைய கட்டிலிருந்து ஜனங்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்கிற உண்மையை பிசாசு நன்கு அறிந்திருந்தான் பிரியமானவர்களே. அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்து வந்த பொழுதே தேவகுமாரனாய் இருந்த இயேசு தன்னுடைய மேன்மை மகிமையெல்லாம் இழந்து மனுஷகுமாரனாய் அடிமையாய் ரூபம் எடுத்து அவர் வந்து பிறக்கும் பொழுதே ஏரோதின் மூலமாக பிசாசு ஏராளமான சதி திட்டங்களை தீட்டினான். ஆனாலும் அவனுடைய சதி திட்டங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போனது. அவன் எல்லாவற்றிலையும் தோற்று போனான். இவன் இந்த சதி திட்டம் செய்ததற்கு காரணம், இவர் பிறந்தாரேயானா இவர் சிலுவையில தன்னுடைய ஜீவனை ஜனங்களுக்காக கொடுப்பார், தன்னுடைய ஆட்சிக்கு, அதாவது பிசாசனுடைய ஆளுகைக்கு முடிவு கட்டுவார் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாய் இருந்தது. அது 100% உண்மையானது பிரியமானவர்களே. அதனாலதான் பாருங்க, பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக அவன் கடந்து செல்லும் பொழுது, அவர் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு சரீர ரீதியில ரொம்ப சோர்ந்து போன, சற்று பலவீனமான நிலையில அவர் இருக்கும் பொழுது பிசாசு அதை உபயோகப்படுத்தி கொள்ளுகிறான். ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், நீ சிலுவைக்கு போய் பலியாகி ஜீவனை கொடுத்து இந்த ஜனங்களெல்லாம் உமக்கு சொந்தமாக்குறது எவ்வளவு கஷ்டம், அதை விட நான் சொல்றபடி நீ செய்யும்னு சொல்லி ஒரு பெரிய மலைக்கு கூட்டிட்டு போய் நிக்க வச்சு சுத்தி இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையையும் அவருக்கு காண்பிக்கிறான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். யாருக்கு காட்டுறது பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஜோக்கு, நல்லா யோசித்து பாருங்க. உண்டாக்கினவரையே உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவர்கிட்டயே நீ என் காலில் விழு, இந்த ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன், நீ சிலுவைக்கு போய் ஜீவனை கொடுத்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தந்திரமாய் ஆண்டவரிடத்துல அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒரே ஒரு வார்த்தையில ஆண்டவர் அவனை தூக்கி எறிஞ்சார். அப்பாலே போ சாத்தானே என்று தூக்கி எறிந்தார். காரணம், பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய திட்டம் தன்னிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லுகிறதுல அவர் மிகுந்த உறுதியானவராக காணப்பட்டார். தேவ திட்டம் தன்னிலே நிறைவேற வேண்டும், அதற்கு அவர் தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே. கெத்செமனே தோட்டத்தில யூதாஸ் காரியோத்தினால் காட்டி கொடுக்கப்பட்டார். அன்பிற்கு அடையாளமாகிய முத்தத்தின் மூலமாய் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அந்த இடத்துல
பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நானு பகல்ல எல்லாம் உங்க கூட இருந்தேன், தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணேன், அப்பெல்லாம் உங்களால பிடிக்க முடியல. இது அந்தகாரத்தின் அதிகாரமும் உங்களுடைய வேலையுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, ஏன் பகல்ல பிடிக்க முடியல? அவர் ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்தபடியினால மரித்தவர்கள் ஏராளம் பேர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். இதையெல்லாம் ஜனங்கள் கண்டபடினால அவரை சுற்றி எப்போது ஒரு பெரிய திரளான கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, அதனால அந்த ஜனங்களுக்கு முன்னாடி இவரை பிடிச்சா பெரிய பிரச்சனையே வரும்னு சொல்லி பகல்ல அவர் மேல கை போடல, அவருக்கு விரோதமா எழும்பல. குற்றம் கண்டுபிடிக்கிறதுல தான் இருந்தாங்களே தவிர பகல்ல அவரை பிடிக்கிறதுக்கு யாரும் முன் வரல. தேவ சித்தம் நிறைவேறுவதற்கான நேரம் வந்தது. அந்த நேரம் தான் அந்தகாரத்தின் அதிகாரம் நிறைந்த இருள். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மீது வெளிச்சம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். இருளில் இருக்கிற நம்மை மீட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்து அவர் அந்தகார இருளுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டியது தேவையாயிருந்தது. அவர் இருளுக்குள் கடந்து செல்ல செல்ல இருளுக்குள்ள இருந்த நாம், பாவ கட்டில சிக்கி இருந்த நாம், இருட்டில இருந்து மீட்கப்பட்டவர்களாக நாம் வெளிச்சத்தை நோக்கி வழி நடத்தப்பட்டோம். பிரியமானவர்களே, அவர் இருளை நெருங்கினார், நாம் வெளிச்சத்தை நெருங்கினோம். அவர் மரணத்தை நெருங்கினார், மரித்து போன நிலைமையில இருந்த நாம் உயிரடையத்தக்கதாக, ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் வழி நடத்தப்பட்டோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றது நமக்கு நல்லது. அவர் சிலுவையில பலியானார். சத்துருவினுடைய நோக்கம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டும் என்பது அல்ல. அவரை அசிங்கப்படுத்தணும், அவரை கேவலப்படுத்தணும், அதோட முடிஞ்சிடணும். ஆனா அவர் சிலுவையில பலியாக கூடாது. இதுல அவன் ரொம்ப கவனமா இருந்தான். அதனாலதான் அவரை வெட்கப்படுத்தும்படியாதான் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி யூதாசுக்குள்ளாய் சாத்தான் புகுந்தான். பிரியமானவர்களே, அவன் காட்டி கொடுத்தான். அடுத்தது யூதாஸ் உயிரோட இருந்தானா? இல்ல, நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சாத்தான் நினைத்தது வேறு, தேவன் திட்டம் கொண்டது வேறு. சாத்தானுடைய நோக்கம் சிலுவையில பலியாக கூடாது. தேவனுடைய திட்டம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியாக வேண்டும். அவருடைய சரீரம் நார் நாராய் கிழிக்கப்பட வேண்டும். அவருடைய பரிசுத்த ரத்தம் ஒரு துளி கூட இல்லாதபடிக்கு ஜனங்களுக்காக முற்றிலும் சிந்தப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய நோக்கமாய் இருந்தது. பிரியமானவர்களே, தேவ சித்தம் நிறைவேறினது. நாம் தப்புவிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக, சத்ருவை மேற்கொண்டவர்களாக ஜெய கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனபடியினால சிலுவை பாடுகள் நமக்கு நல்லது. அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரிக்காவிட்டால் நித்தம் 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 மரித்து நரகத்திற்கு பாத்திரவான்களாய் நாம் தள்ளப்பட்டிருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுத்த நீர், என்னை மீட்டு எடுத்தீர், உமக்கு நன்றியப்பா என்று நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.